இனிமே ஈரான் மேலே நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப்பே எழுதி கொடுத்தா கூட அமெரிக்கா நிச்சயமாக எங்ககிட்ட அடிவாங்க வருவாங்க, அது அவங்க தலையெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஈரான். அது மட்டும் கிடையாது, டால்ஃபின் இருக்குல்ல, இதை வச்சு ஈரான் செஞ்சுருக்கக்கூடிய பிளானு ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. பைத்தியக்காரங்க அப்படின்னு ட்ரம்ப்பு ரொம்ப பெரிய அளவில் வார்த்தையும் விட்டுருக்காரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சர்ச்சைங்கிறது ஓயாது போல். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. இந்த CNN அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனலுக்கும் ட்ரம்ப்புக்கும் 7ஆம் பொருத்தம் தான். எப்போவுமே இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததே இல்லை. அப்படின்னா உண்மையாகவே அதுதான் சிறந்த ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்க தான் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற சிந்தனை பொதுவாக இல்லை பொதுப்படையாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் அமெரிக்காவினுடைய இலக்குகளை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர் தெளிவு திறனில் கண்காணிக்கக்கூடிய திறனை இப்போ ஈரான் வாங்கியிருக்காங்க. எப்படி தெரியுமா? அவங்க ஒரு மேம்பட்ட சீனாவினுடைய சேட்டலைட் ஒன்று வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதை வச்சு தான் யூஎஸ் பேஸ், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸில் அமெரிக்காவினுடைய செயல்பாடு என்ன ஏது அப்படிங்கிறத அவங்க கண்காணிச்சாங்களாம். பென்டகன் தன்னுடைய படைகளில் பெரும்பான்மையான படைகளை பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அதில் போய் தங்க வச்சாங்களாம். இப்படி ஈரானிடம் பயந்து யூஎஸ் மிலிட்ரி கிட்டத்தட்ட அடிமையாகவே மாறிப்போச்சு. அப்படிப்பட்ட அடிமை படைகளை வைத்துக்கொண்டு இனிமேல் அமெரிக்காவால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் CNN கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இந்த போர் முடிவடையக்கூடிய நேரத்தில் பெட்ரோல் டீசலுடைய ரேட்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது எந்த வகையில் சரியானது அப்படிங்கிறது புரியல. இப்போது மோடி அவர்கள் 990 ரூபா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இதனால் சாதாரண பொருட்களுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஈரான்ட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதுங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஒரு பைத்தியக்காரனின் கையில் அணு ஆயுதங்கள் இருப்பதை என்னால் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ரொம்ப மோசமான வார்த்தைகளை ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்கார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க? இந்த டால்ஃபின்கள் இருக்குல்ல, அந்த டால்ஃபின்கள் மேலே முழுக்க கன்னி வெடிகளில் சுற்றி வச்சு அதில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்காங்களாம். பட் இதை பீட்டா அமைப்புகள்லாம் நம்ம ஊரில் பெரிய அளவில் குரல் கொடுப்பாங்க. சர்வதேச அளவில் இதை கண்காணிக்கிறதுக்கு எந்த டீம் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பட் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில் போர் நடக்கும்போது விதிமுறைகள் எதுவுமே சரியாக பின்பற்ற மாட்டாங்க. அப்படி டால்ஃபின்களுக்கும் ஒரு பெரிய அளவிலான சிக்கல் அப்படிங்கிறது ஈரான் மூலியமாக ஏற்பட போகுதுங்கிறாங்க. அதுவும் பழக்கத்தின் அடிப்படையில் சில டால்ஃபின்களை ப்ராக்டிஸ் அடிப்படையில் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதன் மேலே கன்னி வெடிகளை ட்ராவல் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய பிளானாக இருக்கான். இதை எப்படி அவங்க செயல்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஒரு புறம் அணு ஆயுத பஞ்சாயத்து, இன்னொரு புறம் கன்னிவெடி பஞ்சாயத்து. மஹ்மூத் நபாவி இவர் யாருன்னா ஈரானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அமெரிக்காவுக்கு உதவக்கூடிய அரபு தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாரையுமே நாங்கள் படுகொலை பண்ண போகிறோம். எங்களுடைய தலைவர்களுடைய படுகொலைக்கு இது ஒன்று தான் நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்களுடைய மாபெரும் தலைவர்களுக்கு எதிராக ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா ஒன்ஸ் அகெயின் அரபு நாடுகளுடைய மன்னர்கள் நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கார். இதெல்லாம் கேட்டுட்டு சல்மான் அவர்கள் ஓ மை காட், அதுவும் இவரெல்லாம் பாவம், ஏற்கனவே இவரெல்லாம் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் ஒரு புறம் பரப்பி விட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு இவர் உயிரோடு வந்த காலங்கள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள
காசுக்காரங்களை கொலை செய்யக்கூடிய வேலையை இப்போ ஈரான் வந்து திட்டமிடுறாங்க. இது எப்படி செயலாக்கம் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானுடைய சாதனைகளை இப்போ CNN அந்த நியூஸ் சேனல் இப்போ பெரிதுபடுத்தி காமிச்சிருக்காங்க. அதாவது அசைக்க முடியாத கோட்டைகள் அப்படின்னு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய US பேஸை சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே அசைச்சு பார்த்துருக்காங்க ஈரான் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியினுடைய சுருக்கம். குறிப்பாக 8 நாடுகளில் இருக்கக்கூடிய 16 அமெரிக்க தளங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, TYT இந்த செய்தி சேனலில் இருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, ஈரான் வந்து US பேஸை அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த அட்டாக் பண்ண இடங்களை சேட்டலைட்டில் இருந்து மறைச்சிருங்க அப்படின்னு ஒரு ப்ரைவேட் சேட்டலைட் சேனலுக்கு டைரெக்டாக அமெரிக்கா தூது போயிருக்கு. ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்கள் செஞ்சுருங்க, இல்லை அப்படின்னா எங்களுக்கு அவமானமாக போயிடும், ட்ரம்ப்புக்கு அசிங்கமாயிடும், அவர் ரொம்ப மானஸ்தன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் படமாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி தான் அமெரிக்கா சைட்லேருந்து டயலாக்லாம் பேசப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இந்த E3 சென்ட்ரி விமானங்கள்லாம் அழிச்சாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா $500 மில்லியன் அளவிலான மதிப்புடையதான். இப்படி ஏகப்பட்ட சேதாரத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திட்டு ஈரான் சத்தமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஏப்ரல் 13 அன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டுச்சு. பென்டகனுடன் தொடர்புடைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் இதனுடைய இழப்புகள் மட்டும் பார்த்திங்கன்னா $4.8 பில்லியன் அப்படின்னு ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பேரியர் அப்படிங்கிறது நிச்சயமாக டெஹ்ரானுக்கும் ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பலவீனம் அப்படிங்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தையே உடைச்சிருக்கும். இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ரிலேட்டடான விஷயமா இருக்கட்டும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடல் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இது ஈரானுடைய பொருளாதாரத்தையே அடியோட காலி பண்ணியிருக்கும். அவங்க மீண்டு வருவதற்கும் பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கணிக்கப்படுது. தெற்கு லெபனானில் ஸ்தௌதார் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம், அந்த கிராமத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், சும்மா போகிற வர இடத்துல வந்து குண்டை தூக்கி விட்டு போகிற மாதிரி அங்கே வெள்ளை பாஸ்பரஸ் இருக்குல்ல, அதை தூவி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இஸ்ரேல். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கதறல்கள் இருக்குல்ல, அந்த சத்தம் தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கான சிரிப்பு மருந்து அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வச்சு ஒரு பெரிய ஆட்டம் ஒன்று காமிச்சிக்கிட்டு இருக்காரு நெதன்யாகு. இவருடைய அக்கிரமங்களை தட்டி கேட்கறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கூட பயப்படுது. அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் சார். இஸ்ரேல் இப்போ சொல்கிறாங்க, நம்ம முன்னேறி போகிறத அமெரிக்கா தடுக்கிறாங்க. கிரேட்டர் இஸ்ரேலுங்கிறத எப்போ நம்ம ஃபார்ம் பண்ணுறது? எவ்வளோ பெரிய வேலை இருக்குது. அதை விட்டுட்டு சும்மாவே உட்காந்துருக்க முடியுமா? சண்டை போட்டால் தானே பெரிய ஆள் ஆக முடியும், நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்படி அமெரிக்கா பின்வாங்கிறது நல்லாவா இருக்குது? இனிமேல் நம்ம லெபனானில் இருந்து மட்டும் பின்வாங்கிடக்கூடாதுங்க, தொடர்ச்சியாக அந்த மக்களை காலி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா லெபனானில் இருந்து இப்போ சீஸ்ஃபயர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அது நமக்கு அசிங்கம். ஸோ அது நமக்கு தோல்வியும் உறுதியாகிடும். அப்போது நம்ம தோற்றதாக இருக்கக்கூடாது, அமெரிக்கா வேணால் தோற்றதாக சொல்லிக்கிடட்டும், நம்ம வந்து லெபனானில் தொடர்ச்சியாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் இஸ்ரேல். ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ ஷாக். சரி, இது அப்படியே மூட்டை கட்டி வச்சிடலாம், வேறு சில நாடுகள் பக்கம் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு கண்ணில் பட்டுச்சு. அமெரிக்கா எந்த ஒரு ஒப்பந்தங்களுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் கையெழுத்து போட மறுக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க எங்கள் மேலே போர் தொடுக்க போகிறாங்கங்கிறது தான் உண்மையான விஷயம். அமெரிக்கர்களிடமிருந்து வரக்கூடிய புதிய சாகசங்களாக இருக்கலாம், திட்டங்களாக இருக்கலாம், வியூகங்களாக இருக்கலாம், அட்டாக்காக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய வல்லமையும் திருப்பி அடிக்கக்கூடிய திறனும் ஈரானுக்கு இருக்குது அப்படிங்கிறத அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி சேனலுக்கு ஈரான் சைட்லேருந்து ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், ஒரு ஊரில் இருந்து வேறு சில ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணி அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி படிக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும். அது மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறவங்க கூட பிஜி ஹாஸ்டலில் தான் சூஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஹாஸ்டல்லாம் மே மாதம் 5 இருந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா பிஜி ஹாஸ்டலில் சாப்பாடும் போடுவாங்க. சாப்பாடை செய்கிறதுக்கு என்ன வேணும்? சிலிண்டர் வேணும். வணிக சிலிண்டர் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதான் மோடிஜி ஏற்றி விட்டார் ரேட்டை. அப்போது ஒட்டுமொத்த ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த எண்ணெய் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் குறைச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டாங்க. இது அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருவாங்க. அப்போது கச்சா எண்ணெய் உலகத்தில் ரொம்ப கம்மியாக விற்ற காலகட்டத்திலேயே மோடிஜி அவர்கள் தன்னுடைய உடை மிடுக்கில் தான் கவனம் செலுத்தினாரே தவிர உள்ளூர் மக்களுடைய நலன் கருதி ரேட்டை கம்மி பண்ணலை.
ரைட்டா? இப்போது ரேட்டு வேறு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பூந்து விளையாண்டுருவாங்க. ஸோ இனிமேல் படிக்கக்கூடிய மாணவர்களில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது தலை தூக்க போகுது. ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இனிமே தான் ஆட்டமே இருக்குது. 10வதுக்கு ரஷ்யா வேறு பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடாக இப்போது டாலருடைய டீடாலரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை பற்றி, வணிகம் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு மல்டிபோரா வேர்ல்டில் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யூரோப்புக்கு நம்ம எண்ணெய் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இனிமேல் அவங்க கூட பண்ணக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது சீனாவினுடைய யுவானில் தான் விலை நிர்ணயம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ரஷ்யா கொடுத்துருக்கு. இதனால் சீனாவுக்கும் லாபம் கிடைக்கும், ரஷ்யாவுக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் ரஷ்ய அதிபர் புட்டின் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.